Morning students, today we are going to see about climatic factors water. Last class la neenga temperature pathinga, ipo water. So water is also the important factor need for the plants. Okay, so water is one of the most important climatic factors. Okay, it affects the vital process of all living organisms. முக்கியமா தாவரங்களுக்கு வந்து நீர் முக்கியம் தேவை. It is believed that even life had originated only in water. Okay, so life வந்து எப்படி originate ஆச்சுன்னா நீர் மூலம் தான் originate ஆச்சுன்னு சொல்றாங்க. During the evolution of earth, water covers more than 70% of earth surface. நம்ம earth surfaceல எவ்வளவு percentage of water வந்து கவர் ஆயிருக்குன்னா 70% எதனால நிரம்பி இருக்குன்னா நீரால தான் நிரம்பி இருக்குன்னு சொல்லிருக்காங்க. In nature, water is available to plants in 3 ways. water வந்து எப்படி கிடைக்கும் தாவரத்துக்குன்னு சொல்லும்போது 3 வகையும் கிடைக்கும்னு சொல்றாங்க. atmospheric moisture, வளிமண்டலத்தில் இருக்க ஈரப்பதத்து மூலமாக, இல்ல precipitation கொடுத்திருக்காங்க மழை பொழிவின் மூலமாகவும், இல்ல மண்ணில் இருக்கக்கூடிய நீர் மண் நீர்னு சொல்லுவாங்க. இது 3 மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த 3 வழிகள் மூலம் தான் தாவரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னது நீர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. What is available to plants in 3 ways. Okay, the productivity and distribution of plants depends upon the availability of water. சார் நம்மளுக்கு வந்து தாவரத்தோட ப்ரொடக்டிவிட்டியோ தாவரம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எல்லா இடத்துலையும் இருக்கிறதுக்கு காரணமே இந்த நீர் தான், வாட்டர் தான். டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட்டோட வெஜிடேஷன்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்குது, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோன்னா தாவரங்கள் இருக்குது, அதோட உற்பத்தி திறன் அதிகமாக இருக்குது. எதுனா பிகாஸ் ஆஃப் வாட்டர் நீர் மூலம் தான் சொல்கிறாங்க. Further, the quality of water is also important, especially for the aquatic organisms. Aquatic organisms சொல்லும்போது பார்த்தோன்னா அதாவது உங்களுக்கு பாண்டோ இல்லை லேக்ஸோ இல்லை வந்து பார்த்தோன்னா சீயோ எல்லா அக்யூட்டிக் ஆர்கனிசம்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அக்வாட்டிக் ஹேபிடேட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா எது தேவை? நீர் தான் தேவை. வாட்டர் இஸ் எசென்ஷியல். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வாட்டர் சாலினிட்டின்னு சொல்லும்போது பார்த்தோன்னா உப்புத்தன்மை வந்து சில வாட்டரில் வந்து எப்படி இருக்குது, சில வாட்டர் பாடிஸில் எப்படி இருக்குன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் ஐலண்ட் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் வாட்டர் பாடி சொல்லும்போது ஃப்ரெஷ் வாட்டர் சொல்லும்போது எவ்வளோ சொன்னேன் நான், நன்னீரில் வந்து பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் ஐலண்ட் வாட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ 5% வந்து சாலினிட்டி இருக்கும். 30 to 35% சி வாட்டர். ஓகே, கடல் நீரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உப்புத்தன்மை இருக்கும், 30 to 35% இருக்கும். மோர் தென் 100% வந்து ஹைப்பர்சாலின் வாட்டர் லெகுன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் லகுன் சொல்லும்போது லார்ஜ் சி பெரிய கடல் இருக்கு, அதுல இருந்து பிரிஞ்சு வந்து தான் வந்து பார்த்தோன்னா லகுன் சொல்லுவாங்க. ஒரு ஸ்மால் ஐலண்ட் கூட சொல்லலாம். அதில் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னா 100% ஆஃப் ஹைப்பர்சாலின் வாட்டர் உங்களுக்கு வந்து உப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டரில் 5% சொல்லியிருக்காங்க, கடல் நீரில் வந்து 30-35% சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹைப்பர்சாலின் வாட்டர் லகுன்ஸில் சொல்லும்போது 100% வந்து பார்த்தோன்னா வாட்டர் சாலினிட்டி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த ரேஞ்ச் ஆஃப் டாலரன்ஸ் ஆஃப் சாலினிட்டி, ஆர்கனிசம் இஸ் டிவைட் இன்டு 2 டைம்ஸ். ஸோ ரேஞ்ச் ஆஃப் டாலரன்ஸ் அந்த உப்புத்தன்மை அந்த டாலரன்ஸை வச்சு உங்களுக்கு 2 வகையாக பிரிக்கிறாங்க. யூரி ஆலைன் அண்ட் ஸ்டெனோ ஆலைன். யூரி ஆலைனா ஆர்கனிசம் விச் கேன் லிவ் இன் வாட்டர் வித் வைட் ரேஞ்ச் ஆஃப் சாலினிட்டி. உப்புத்தன்மையில் வாழக்கூடிய அந்த தாவரங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரி ஆலைன்னு சொல்லுவாங்க. மெரைன் ஆல்கே இருக்கும், மெரைன் ஆஞ்சியோஸ்போம்ஸ், கடலில் இருக்கக்கூடிய தாவரங்கள் ஆல்கேவோ இல்லை ஆஞ்சியோஸ்போம் பிளான்ஸோ, உங்களுக்கு சில தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆல்கே பிளான்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு கடலில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு தன்மையில் வாழக்கூடியது அப்படின்னா யூரி ஆலைன்னு சொன்னோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஸ்டெனோ ஆலைன்னா என்ன சொன்னேன், யூரி ஆலைன். ஸ்டெனோ ஆலைன்னா உங்களுக்கு டெர்மினாலஜி கொடுத்துருவோம். யூரி ஆலைன்னு சொன்னோம், எந்த தன்மையில் வாழக்கூடிய தாவரங்கள் சொன்னோம், சாலினிட்டி, அதான் இங்கே சொல்லியிருக்கோம். அப்போ ஸ்டெனோ ஆலைன்னு சொல்லியிருக்கேன், அதாவது ஆர்கனிசம் விச் கேன் விஸ்டன் ஒன்லி ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் சாலினிட்டி. ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு உப்புத்தன்மையில தான் வாழ முடியும் அந்த தாவரங்கள் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஆஃப் எஸ்டூரிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா ஸ்டெனோ ஆலைன். ஸோ உங்களுக்கு இங்கே பாருங்கள் பாக்ஸ்லாம் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சொல்லும்போது ஸ்டெனோ தெர்மல்னா டெம்பரேச்சர், யூரி தெர்மல் சொல்லணும். ஸ்டெனோ ஆலைனா யூரி ஆலின் சாலினிட்டி உப்புத்தன்மையில் வாழக்கூடிய தாவரங்கள். ஸ்டெனோஷியஸ்னா யூரேஷியஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹேபிட் செலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹேபிட் செலெக்ஷன்னா பிளேஸ், ஒரு குறிப்பிட்ட இடத்துல தாவரங்கள் வளரக்கூடியது. ஆர்கனிசம் விச் கேன் ஏபிள் டு லிவ் அண்டர் வேரியபிள் கண்டிஷன்ஸ், வேரியபிள் பிளேசஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம், ஹேபிட்டட் செலெக்ஷன் சொல்லலாம், யூரேஷியஸ்ன்னு சொல்லலாம். யூரி ஹைட்ரிக்னா உங்களுக்கு அந்த பிளான்ல அந்த நேம்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, வாட்டர். ஓகே, ஸோ நேரோ ஃப்ளோ ஆஃப் வாட்டரில் வளரக்கூடிய தாவரம்னு சொல்லும்போது யூரியாட்டிக் சொல்லலாம், வாட்டர்னு சொல்லலாம். யூரிஃபேஜிக்னா ஃபுட். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷஸ் ஃபீட் இன் மிக்சட் டயட் இன் சி. சில ஃபிஷஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கும், மிக்சட் டயட் கடலில் இருக்கக்கூடிய சில ஃபுட் மெட்டீரியல்ஸ் எடுத்துக்கும், சில தாவரங்களை கூட உண்ணக்கூடிய எதாக இருக்கும். இது சொல்லும்போது யூரிஹைட்ரிக் சொல்லும்போது யூரிஃபேஜிக் சொல்லும்போது ஃபுட். யூரிபேதிக் சொல்லும்போது டெப்த் ஆஃப் வாட்டர் ஹேபிட்டட். ஓகே, ஸோ கேப்பபிள் ஆஃப் லிவிங் பாட்டம் இன் போத் டீப் அண்ட் ஷாலோ வாட்டர். ஸோ ரொம்ப பாட்டமில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் வாழக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஆஃப் வாட்டர் ஹேபிட்டட் சொல்லும்போது யூரிபேத்திக். டெம்பரேச்சர் சொல்லும்போது தெர்மல் உப்பு தன்மையில் வாழக்கூடிய தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூரி ஆலைன்னு சொன்னோம். எந்த நேச்சர் எந்த பிளான்ட் பிளேசஸ் வேணால் வாழக்கூடிய யூரேஷியன் சொன்னோம். வாட்டர் பாடிஸில் அதாவது ஷாலோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
வெரி ரேஞ்ச் ஆஃப் எந்த ஃப்ளோ ஆஃப் வாட்டர்லையும் வாழக்கூடிய யூரியாட்டிக் சொன்னோம். சில உயிரினங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபிஷஸ் சொல்லும்போது எதனா ஒரு ஃபுட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். சீல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூரிஃபேஜிக் சொல்கிறாங்க. ரொம்ப டெப்த்தில் வாழக்கூடிய வாட்டர் ஹேபிட்டேட் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா யூரிபேத்திக். திஸ் ஆர் த டெர்மினாலஜி. இது யூரிபேத்திக்னா ஹேபிட்டேட், ஃபேஜிக்னா ஃபுட், ஐட்டிக்னா வாட்டர், யூரேஷியஸ்னா ஹேபிட்டேட், ஹேலைன்னா சாலினிட்டி, தெர்மல்னா டெம்பரேச்சர். ஸோ திஸ் ஆர் த உங்களுக்கு டெர்மினாலஜி கொடுத்துருக்காங்க. அந்தந்த என்வரான்மெண்டலுக்கு தகுந்த மாதிரி அந்த தாவரங்கள் இல்லை சில உயிரினங்கள் எப்படி வாழக்கூடியதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஃபார் டாலரன்ஸ் டு டாக்ஸிசிட்டி, நச்சுத்தன்மையை சில தாவரங்கள் வந்து உங்களுக்கு முறியடிக்குன்னு சொல்லியிருக்காங்க. சோயாபீன்ஸ் அண்ட் டொமேட்டோ மேனேஜ் டாலரேட் பிரசன்ஸ் ஆஃப் கேட்மியம். ஓகே, இது என்ன பண்ணோம், அந்த சோயாபீன்ஸ் இல்லை டொமேட்டோ வந்து பார்த்தோன்னா அந்த கேட்மியம் அந்த நச்சுத்தன்மை உள்ள cadmium isolate பண்ணி அந்த cadmium storing into few group of cells and prevent cadmium affecting other cells. மற்ற செல்களுக்கு பாதிப்பு ஏற்படாம இந்த சோயாபீன்ஸ் அந்த டொமேட்டோ என்ன பண்ணும், ஐசோலேட் பண்ணிடுன்னு சொல்றாங்க, இல்ல ரிமூவ் பண்ணிடும். ஓகே, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, அப்போ சோயாபீன்ஸ் and tomato manage to tolerate presence of cadmium and isolating cadmium and storing into few group of cells and prevent cadmium affecting other cells. ரைஸ் அண்ட் ஐகோர்னியா, அதாவது பார்த்தோன்னா உங்களுக்கு ஆகாய தாமரைன்னு சொல்லுவாங்க. டாலரேட் கேட்மியம் பை பைண்டிங் இட் டு த ப்ரோட்டீன்ஸ். அப்போ இந்த கேட்மியம் இந்த ரெண்டு தாவரங்கள் வந்து ப்ரோட்டீன்ஸ் கூட வந்து பைண்ட் பண்ணிக்கும், ப்ரோட்டீன்ஸ் கூட சேர்த்துக்கும். அப்படி சேர்க்கும் பொழுது அந்த தாவரங்கள் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லுவது. ஸோ இப்போ கேட்மியம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்களே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிச்சு, முறியடிச்சிச்சு. அப்படி இந்த தாவரங்களே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு, ஐசோலேட் பண்ணி டாக்ஸிசிட்டி நச்சுத்தன்மையை வந்து டாலரேட் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லுவது. அப்போ அந்த தாவரங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். தீஸ் பிளான்ஸ் அதர்வைஸ் கேன் ஆல்சோ பி யூஸ் டு ரிமூவ் கேட்மியம். ஸோ இந்த பிளான்ஸ் என்ன பண்ணலாம், நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய கண்டாமினேட் சாயிலில் இருக்கக்கூடிய கேட்மியம் கூட ரிமூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் பிளான்ஸ் அதர்வைஸ் கேன் ஆல்சோ பி யூஸ் டு ரிமூவ் கேட்மியம் ஃப்ரம் கண்டாமினேட் சாயில். அப்போ என்ன சொல்லலாம், ஃபைட்டோ ரெமிடியேஷன்ஸ். அப்போ சில தாவரத்து மூலமாக நம்ம கேட்மியம் சொல்கிற நச்சு பொருளை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால இது என்ன சொல்லியிருக்காங்க டாபிக், ஃபைட்டோ ரெமிடியேஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேட்மியம் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் கூட ப்ரொடியூஸ் பண்ணும். நம்மளுக்கு வந்து கேட்மியம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம சில உணவுப் பொருட்களை சாப்பிடும்போது வந்து கேன்சர் ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஏற்படுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து கேட்மியம் தான். அப்போ சில தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் கேட்மியம் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஐசோலேட் பண்ணி அதைவே வந்து டிஸ்ட்ராய் பண்ணுது இல்லை ரிமூவ் பண்ணிடுது. ஓகே, ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் ஃபைட்டோ ரெமிடியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸில் வாட்டர் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்குது, எந்த ரேஞ்செலாம் தாவரங்கள் வளரக்கூடியது, எந்த உப்புத்தன்மையிலே தாவரங்கள் வளரக்கூடியதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த டாபிக் பாருங்கள், கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸில் விண்ட். ஸோ காற்று கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ட் கூட பார்த்தீங்கன்னா இட் அஃபெக்ட்ஸ், இட் ஆல்சோ எ மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் விச் அஃபெக்ட்ஸ் தி plants. So air in motion is called as wind. It is also a vital ecological factors. Okay, the atmospheric air contains number of gases. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு காற்றுல விண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கேஸஸ் இருக்குது, பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதர் கான்ஸ்டிடியூயன்ஸ் கூட இருக்குது. இந்த காம்போசிஷன் ஆஃப் கேஸஸ் இந்த அட்மாஸ்பியர் சொல்லும்போது நைட்ரஜன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மாஸ்பியர் எவ்வளோ இருக்குன்னு 78%, ஆக்சிஜன் 21% இருக்குது, கார்பன் டை 0.03% தான் இருக்குது, அண்ட் ஆர்கன் அண்ட் அதர் கேஸஸ் 0.93%. ஓகே, 0.93. So these are the composition of gases which is present in the atmosphere. So this wind is also a important factors which is necessary for the plants, and also it affects the plants. Okay, so காற்று மூலமாக என்னென்ன உங்களுக்கு வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது, வாட் ஆர் த யூசஸ் அதையும் பார்க்கலாம். ஸோ அதர் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் விண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் வேப்பர் இருக்குது, கேஷியஸ் பொல்யூட்டன்ஸ் இருக்குது, டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, மைக்ரோ ஆர்கனிசம் கூட அட்மாஸ்பியரில் இருக்குது, போலன் கிரெயின்ஸ் இருக்குது, ஸ்போர்ஸ் இருக்குது. தாவரத்தில் இருக்க போலன் கிரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாது, அந்த போலன் கிரெயின்ஸ்லாம் இருக்கும், ஸ்போர்ஸ் இருக்கும். இந்த போலன் கிரெயின்ஸ் இல்லை ஸ்போர்ஸை நம்ம வந்து இன்ஹால் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அலர்ஜி ப்ராப்ளம்லாம் ஏற்படும். ஸோ நிறைய வந்து கண்ணுக்கு தெரியாத டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், நிறைய ஆர்கானிசம்ஸ் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு புலப்படாதே வந்து பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியரில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ விண்டை வந்து அளக்கக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமோமீட்டர். அனிமோமீட்டர் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு மெஷர் வாட் ஸ்பீட் ஆஃப் விண்ட். ஸோ now we going to see about the effects of wind. So wind is an important factor for the formation of rain. காற்று உங்களுக்கு அதிகமாக அடிச்சதுன்னா உங்களுக்கு வந்து ரெயின் வந்து ஃபார்மேஷன்ஸ் நடக்குன்னு சொல்ல, மழை வரும்னு சொல்லியிருக்காங்க. causes wave formation in lakes and oceans which promotes aeration of water. ஓகே, உங்களுக்கு வந்து ஏரியில் கடல் அந்த நீரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏரியில் இருக்க கடல் நீரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலைகள் மூலமாக காற்றோட்டத்தை மேம்படுத்துன்னு சொல்கிறாங்க, ப்ரொமோட்ஸ் ஆஃப் ஏரியேஷன் சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் விண்ட் காசஸ் சாயில் எரோஷன்ஸ். உங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா காற்றடிச்சதுன்னா வலுவான காற்றடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மண் அரிப்பு ஏற்படும் சொல்லியிருக்காங்க, சாயில் எரோஷன்ஸ் ஏற்படும். அப்புறம் சாயில் ஃபர்டிலிட்டி. ஓகே,
அண்ட் ரெடியூசஸ் சாயில் ஃபர்டிலிட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மண் வளம் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளமான ஒரு மண்ணாக இருக்காது. இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன்ஸ், உங்களுக்கு டிரான்ஸ்பிரேஷன்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டிரான்ஸ்பிரேஷன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். காற்று அதிகமாக அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டொமேட்டோ வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸ்டொமேட்டோ க்ளோசஸ் ஆச்சுன்னா டிரான்ஸ்பிரேஷன் ப்ராசஸ் நடக்காது. ஓகே, ஸோ இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இது ஒரு எஃபெக்ட் தான். அது ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன்ஸ், காற்று அடிக்கும் போது உங்களுக்கு பாலினேஷன், ஃப்ளவர்ஸ் வந்து பாலினேஷன் ஏற்பட்டு உங்களுக்கு புதிய புதிய தாவரங்கள் வந்து வெவ்வேறு இடத்துல உங்களுக்கு உற்பத்தி ஆகிறதுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ரேட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஸ் இன் பாலினேஷன் இன் வாட் பிளான்ஸ், அனிமோஃபிலஸ் பிளான்ஸ். இட் ஹெல்ப்ஸ் இன் டிஸ்பர்சல் ஆஃப் மெனி ஃப்ரூட்ஸ். நான் இப்போ தான் சொன்னேன் டிஸ்பர்சல் நடக்கும். ஃப்ரூட்ஸ் வந்து டிஸ்பர்சல் நடக்கும், சீட் டிஸ்பர்சல் நடக்கும், ஸ்போர்ஸ் வந்து டிஸ்பர்சல் நடக்கும். இது மாதிரி நடக்கிறது மூலம் உங்களுக்கு புதிய புதிய தாவரங்கள் உற்பத்தி ஆகும். பட் wind plays an important role. Strong wind may causes uprooting of big trees. உங்களுக்கு தாவரத்தை வந்து வேரோட அப்படியே இழுத்துன்னு போயிடும் அப்படியே. இப்போ காற்று அதிகமாக வேகமாக அடிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய மரங்கள் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஞ்சிடும்னு சொல்லுவாங்க. ஓகே, அது யூனிடைரக்ஷனல் விண்ட், ஒரே பக்கமாக அடிக்கும் காற்றுன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ஃபிளாக் ஃபார்ம்ஸ் இன் ட்ரீஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் ஆர் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் வாட் மீன்ஸ் விண்ட். ஸோ வாட் ஆர் த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்? அடுத்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து ஃபயர். ஸோ உங்களுக்கு நெருப்பு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அதோட நன்மைகளும் பார்த்தீங்கன்னா ஃபயர் இஸ் an exothermic factor நம்ம ஏற்படுத்தக்கூடியது. ஸோ டியூ டு த கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் கம்பஷன்ஸ்னாலே ரிலீசிங் ஹீட் அண்ட் லைட். இட் இஸ் மோஸ்ட்லி மேன்மேட். ஓகே, அண்ட் சம்டைம்ஸ் இட் டெவலப்ஸ் நேச்சுரலி டியூ டு த ஃப்ரிக்ஷன்ஸ். ஒரு தாவரம் இன்னொரு தாவரம் உராயும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீ ஏற்படும். ஸோ மலைப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா தாவரங்கள் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா தானே எரிஞ்சிடும். இல்லை சில இடத்துல காடுகளில் பார்த்தீங்கன்னா காட்டு தீ ஏற்படும். அது வந்து பார்த்தீங்கன்னா டியூ டு த ஃப்ரிக்ஷன்ஸ். அப்போ ஒரு கிளைகளும் இன்னொரு கிளையும் உராயும் போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரியும்னு சொல்லுவாங்க. அப்போ ஃப்ரிக்ஷன்ஸ் பிட்வீன் த ட்ரீ சர்ஃபேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால உங்களுக்கு தீ ஏற்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து கிரவுண்ட் ஃபயர் விச் இஸ் ஃப்ளேம்லெஸ். ஓகே, உங்களுக்கு வந்து சூடற்ற நிலையில் இருக்கும், நிலத்தடியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிரவுண்ட் ஃபயர்னு சொல்லலாம். சப்டெரினா நிலத்தடியில் இருக்கக்கூடியது. ஓகே, அண்ட் சர்ஃபேஸ் ஃபயர் விச் கன்சியூம்ஸ் ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்hrubs சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் ஃபைபர்னு சொல்கிறாங்க. ஹெர்ப்ஸ் அண்ட் ஸ்hrubs வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது சாதாரணமாக ஒரு ஃபயர்னு சொல்கிறாங்க. அப்போ புதர் செடிகளோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா சிறுஞ்செடிகளோ உங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது சர்ஃபேஸ் ஃபைபர். க்ரோன் ஃபயர் சொல்லும்போது விச் பர்ன்ஸ் அ ஃபாரஸ்ட் கேனோபின்னு சொல்லுவாங்க. காடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா காடுகளில் வந்து மேற்பகுதிகள் மட்டும் எரியுதுன்னு சொல்லுவாங்க. அது க்ரோன் ஃபயர்னு சொல்லுவாங்க. அது காடுகளில் ஒரு மேற்பகுதி அந்த பகுதி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எரிகின்ற பகுதி தான் க்ரோன் ஃபயர்னு சொல்கிறாங்க. அப்போ ஃப்ளேம்லெஸ்ன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது கிரவுண்ட் நிலத்தடியிலன்னு சொல்லலாம். சர்ஃபேஸ் ஃபைபர்னு சொல்லும்போது சாதாரணமாக வந்து ஸ்hrubs அந்த புதர் செடிகள் இருக்கட்டும் அது வந்து தானாக எரியுது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் ஃபைபர் சொல்லலாம். க்ரோன் ஃபயர்ஸ் வந்து காடுகளின் மேற்பகுதியில் வந்து எரியுது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோன் ஃபைபர். ஸோ இப்போ என்னென்ன எஃபெக்ட்ஸ் அதனால்? ஸோ ஃபயர் ஹாஸ் a direct lethal effect on plant. பிளான்ட்டோட ஜீனை வந்து பார்த்தீங்கன்னா it leads to death. lethal-னா death of a plant. ஓகே, பிளான்ட்டோட மெட்டபாலிக் ஆசிட் பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே டெத் ஆகிடும். ஜீன் வந்து டெத் ஆகிறதுனால உங்களுக்கு பிளான்ட் லீட்ஸ் டு டெத். ஃபயர் இஸ் அ டைரக்ட் lethal means death effect on plant. Burning scars on the suitable places for the entry of parasitic fungi and insects. எதனா ஃபயர் ஏற்படும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா இடத்துல வந்து பேர்ன் ஏற்பட்டுச்சு, ஒரு ஸ்கேர் ஒரு தழும்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பூச்சிகளோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்கை இன்செக்ட்ஸ் உள்ள நுழைஞ்சு தாவரங்களை வந்து பாதிக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கேர் பகுதியில் உங்களுக்கு பேர்னிங்கான ரீஜனில் அந்த என்ட்ரி ஆஃப் parasitic fungus and insects வந்து எலிஜிபிளாக உள்ள நுழையும். அதனால் உங்களுக்கு தாவரங்கள் பாதிப்பு ஏற்படும் சொல்கிறாங்க. இட் பிரிங்ஸ் அவுட் த ஆல்டர்னேஷன் ஆஃப் லைட். ஃபயர்னால உங்களுக்கு வந்து லைட் அதாவது லைட், டெம்பரேச்சர், ஒளி, இல்லை rainfall, nutrient cycle, fertility of soil, pH, soil flora and plants and animals எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரேஷன் ஆகிடும். உங்களுக்கு மாற்றங்கள் ஏறும். ஒரு இடத்துல வந்து குறிப்பிட்ட இடத்துல வந்து ஃபயர் ஏற்பட்டுச்சுன்னா உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ் அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட் எல்லாமே வந்து பாதிப்பு ஏற்படும். எதன் மூலம்லாம் பாதிப்பு ஏற்படும்? லைட், ரெயின்ஃபால், நியூட்ரியன் சைக்கிள், அந்த தாவரத்துக்கு கிடைக்கக்கூடிய நியூட்ரியன் சைக்கிளோ இல்லை ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயிலோ மண்ணோட இதோ இல்லை பிளான்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகிடும், ஆல்ட்ரேஷன் ஆகிடும்னு சொல்கிறாங்க. சம் ஃபங்கை விச் க்ரோன்ஸ் இன் சாயில் ஆஃப் பர்ன்ட் ஏரியாஸ். எந்த இடத்துல சில தாவரங்கள் அதை சில ஃபங்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்ச பகுதியில் வளரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. பர்ன்ட் ஏரியாஸில் அதை எரிந்த பகுதியில் வந்து வளரக்கூடிய ஃபங்கைன்னா சொல்லுவாங்கன்னா பைரோஃபில்லஸ்ன்னு சொல்லுவாங்க. Some fungi which grown in soil of burnt areas called as pyrophilous. Example, அந்த plant fungi வந்து பைரோனியமா கான்ஃபிளன்ஸ் சொல்கிற தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைரோஃபில்லஸ்ன்னு சொல்லியிருக்காங்க, which is grown in the soil of burnt areas. ஸோ கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் அண்ட் செகண்ட் ஒன் wind and fire. ஸோ அதோட எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க ஆன் பிளான்ஸ். தேங்க்யூ.